சுற்றுலா சொந்தங்களுக்கு வணக்கம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து நாள் வந்து 17/4/2024 நம்ம வந்து சும்மா இங்கே நம்ம ரெசார்ட்டுக்கு பின்புறம் வந்துருக்குறோங்க. இப்போ நம்ம நடந்துகிட்ருக்க பாதை வந்து இந்த கோயிலுக்காக நேர்ந்து விட்ட பாதைங்களாங்க. நம்ம ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே இதுதான் நம்ம ரெசார்ட்டு. தெரியுது பாருங்கள், கேபிஎஸ்ன்னு போட்டுது பாருங்கள், இதுதான் நம்ம ரெசார்ட்டு. ஸோ அங்கே ஒரு பொட்டி கிடக்குது, அங்கே வாழை மரம் இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பொட்டி கிடக்குது. ஸோ அது அவங்க வீடு தானே, அது அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க நிலந்தானே இதெல்லாம். ஸோ பேசிகிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும். ஸோ கோயிலுக்காக இந்த வழி விட்டுருக்காங்க, போய் பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே அந்த ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு அருவியும் இருக்குது அப்படின்னாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று அங்கே கேரட்லாம் அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி இன்றைக்கி வேணால் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அப்படியே சும்மா நடந்து போகலாம். நம்ம நேற்று அந்த சைடு போயிட்டு வந்தோம், இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கோம் இல்லையா, அந்த டைரெக்ஷனில் போயிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து இந்த டைரெக்ஷனில் வரோம். ஸோ போயிட்டு பார்க்கலாம். இதில் ஏதோ விதைச்சிருக்காங்க பொழுது, மழை பொழிஞ்சிட்டு இருக்கிறதுனால. மழை பெஞ்சால் நமக்கு சேர் சகதியாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் அந்த சேர் சகதிலாம் இல்லை, இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் தண்ணிலாம். ஸோ அப்போ கீழே பாத்தியே போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து பூண்டு, அதுதான் மலை பூண்டு. ஸோ வாட்டி பூண்டு விதைச்சிருக்காங்களாம். இங்கே எல்லாமே நிறைய மனித உழைப்பு தாங்க, எதுவுமே வந்து இது கிடையாது. டிராக்டர் இது உள்ள டிராக்டர்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, மாடு வச்சு விடுவாங்களாம். ஆனால் இப்போ எல்லாமே நிறைய மனித உழைப்பு தாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து வாழை. இப்போ அந்த வாழையில் பார்த்தீங்கன்னா பாருங்களாம், ஒரு மரம் வந்து ஒரு நம்ம ஊரில் போகிற மரம் நல்லா தட்டியாக இருக்கும், இல்லைன்னா குச்சியாக தான் இருக்குது மரம்லாம். ஸோ பழமும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, ஒரு கொலை ஃபுல்லாக பழம் அந்த அளவுக்கு செட் ஆகலை. ஸோ இந்த கோயில்லையும் நம்ம வந்து அன்றைக்கி விசேஷம் இருந்துச்சு தாங்க, அங்கேயும் விசேஷம் இருந்தது. ஸோ அப்படியே இந்த தூரத்துக்கு வருவோம். ஸோ அப்படியே இந்த வழியில் நடந்து வர வேண்டியது தாங்க. சரி, அப்படியே இதப்போ அங்கே படிக்கட்டு இருக்குது. அப்படியே படிக்கட்டில் இங்கே இறங்கிக்கணும்னா அங்கே போயிட்டு அப்படியே போகலாம். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நம்ம கேபிஎஸ் இந்த ரெசார்ட்டில் நம்ம ரூம் எடுத்தோம்னா ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இறங்கிறது பிரச்சனை இல்லை, இப்போ திருப்பி இப்படி ஏறுறதுன்னு தான் பிரச்சனை. பட் எனிவேஸ் வந்துவிட்டோம், நம்ம வந்ததுக்கு இறங்கிட்டு ஏறிடணும், அதுதான் பெஸ்ட்டு. ஸோ நாம் வந்து இப்போ இந்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோங்க. இதுதான் மாரியம்மன் கோயில். அப்போ அதாவது எந்த கோயில்னு தெரியல, அங்கே போய் பார்க்கணும். ஸோ அந்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்து நாளான்னைக்கு கும்பாபிஷேகமாக 48 நாள் வந்து சிலையை வந்து பால் இதில் வந்து ஊற வச்சுருக்காங்களாம். ஸோ வந்து நாளான்னைக்கு வந்து எடுத்து இது பண்ணுவாங்க பொழுது. ஸோ நாளான்னைக்கு வந்துருந்தோம்னா திருவிழா கோலமாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பூண்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இதில் போயிட்டு தான் அட்டையை வாங்கிட்டு வந்துட்டோம் நாம். பரவாயில்ல, நல்லா இருக்குது. மேலே அங்கே ஒரு கோயிலுக்கு அந்த ப்ளூ ஷர்ட் போட்டுக்குது, அந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. திருப்பி மேலே இதுதான் போடுமான்னு தெரியல. சரி, நம்ம அப்படியே போயிட்டு அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சும்மா செம்மையாக பார்க்க வந்தது சொன்னேன். ஸோ அது 2024 17/5/2024 அப்போ வந்து இது வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. 19ஆம் தேதி பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறோம். ஒரு வழியாக அந்த கோயிலில் படிக்கட்டில் ஏறி வந்துட்டாங்க மேலே. செம்மையாக மூச்சு வாங்குது. நாம் பிளான் பண்ணது அந்த சிவப்பு இது ப்ளூ கலர் ஷெட்டு போட்டிருக்கல அது. ஸோ இந்த வழியாக போய் பார்ப்போம். இது வழியாக எனக்கு கூட தெரில, அப்போ நாங்கள் வழி இருக்குது. ஸோ இது வழியாக தான் இருக்கும். ரொம்ப மூச்சாங்க அப்படி பேசுகிறேன். வந்துட்டாங்க கரெக்டு, அங்கே வந்த வழி கரெக்டு தான். ஸோ இப்படியே வந்துட்டோம்னா
அது வரைக்கும் பாருங்கள் இந்த கோயில், அப்படியே அந்த கோயிலுக்கு கோயிலுக்கு பின்னாடி அந்த அருவி. இதெல்லாம் குளிக்கலான்றாங்க, நாம எங்கே குளிக்க போகிறோம். இதை முன்னாடி போகிறாங்கல்ல அந்த அக்கா தான் நமக்கு வழி காமிச்சாங்க இப்போ போகலான்னு. செம்ம இருக்குது ரூட்டு, செம்ம ட்ரெக்கிங் ரூட்டுங்க. மண் போகலாம். போய்க்கிறேங்க்கா, தேங்க்ஸ்க்கா. ரூட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது. நானோட உள்ளார வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயாச்சு. அது முட்டைகோஸ் வச்சுக்கிறாங்க பொழுது. இது முட்டைகோஸ் செடி பாருங்கள். ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது, முட்டைகோஸ் தான். இது போனோம்னு தெரில, வழி இருக்குது, அந்த வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். செம்மையாக இருக்குங்க. அது நடந்து வரதே நல்லா இருக்குது. அது மாதிரி படிக்கட்டாக இல்லாமல் அப்படியே நடந்து போகிறதா நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்துடலாங்க. மண் போய்க்கலாம். படிக்கட்டில் ஏறி இறங்கணும் தான் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இதான் பூண்டு செடி எவ்வளோ க்ளோஸ் அப்பில் இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வாரி வச்சுன்னு இருந்தோம்னா கீழே போய் கிடக்க வேண்டியது தான். நம்ம கீழே கிடக்கணும் கூட யாருக்குன்னு தெரியாது, அப்படி தான் இருக்கும். ஏதாச்சும் அடுத்து நடந்து போகணும். அவங்க செருப்பு இல்லை, அவங்க கடை நடந்து வராங்க. நமக்கு செருப்பு போட்டுக்கினே நடக்கிறதுக்கு இது வருது. எங்கே இருக்குது நம்ம ரிசல்ட்? ரிசல்ட் மறைஞ்சிட்டு இருக்குது. இதில் மலையில் மறைஞ்சிச்சு. கீழே இது பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க, நல்லா நடந்து போகிறதுக்கு வழியை வச்சுருக்காங்க. இது வரைக்கும் பாருங்கள் ஃபால்ஸு கிட்ட போய் எடுத்துக்கலாம். ரெசார்ட் பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்குதுங்க ரெசார்ட்டு. ஸோ எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. அவங்க நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அம்மா அப்படி ஜாலியாக அப்படியே நடந்து வரலாம்ல. ஃப்ரெஷ் ஏரு, சுத்தமான காற்று. நான் சொன்ன மாதிரி இன்னொரு நாள் அழகாக இங்கே தங்கிட்டு கூட போகலாம். நம்ம ஒன்றும் இல்லை. அது கிணறு எடுத்துருக்காங்க பொழுதுங்க. தாங்க ஃபஸ்ட்டு கிணறு பார்க்குறேன் நான் கொடைக்கானல் வந்து. இது கொடைக்கானலுங்க, கோடைக்கானல் இல்லை, கொடைக்கானல். செடி நம்ம நடக்கிற பாதைன்றதுனால இதெல்லாம் மண் எல்லாமே கெட்டி ஆகிட்டு இருக்குதுங்க. சரி பாருங்கள், அதெல்லாம் வந்து வீடு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். சரி வாங்க போ. இந்த கிணறு வந்து பாழஞ்சு போச்சு பொழுது. ஒன்றும் இல்லை. அதில் போய் நம்ம குளிக்கிறதுனாலும் குளிக்கலான்னு சொன்னாங்க. நாம் இப்போ எங்கேருந்து குளிக்கிற இதெல்லாம் இல்லை. சூப்பராக இருக்குல்ல. அமைதியாக யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான். நம்ம மட்டும் அழகாக வந்து வந்தோம். சாமி இது 3ஆவது சாமி. நம்ம இல்லை குறிஞ்சி ஆண்டவர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே நேற்று அந்த வெற்றி வேலைப்பன்னு பார்த்தோம். ஒரு 3ஆவது சாமிங்க நம்ம வந்து பார்க்கறது. நம்ம இறங்கிட்டோமோ, நேராக போயிருக்கணுமோ தெரியல. இது கோயில் இல்லை, வழி தாங்க. செம்மையாக இருக்குது பாருங்க சீனரி. இந்த ஃபால்ஸ் தண்ணி நிறையா வந்துச்சுன்னா நல்லா போய் குளிக்கலாம். பாருங்க, அருவா பாருங்க. இதுதான் கெத்து, நம்ம கெத்து அருவா. அது எங்கே இருக்குங்க அருவா? அது பக்கத்தில் தான் போய் நின்றுட்டு வந்துக்கிறேன். நம்ம ஊர் சாமி போனது. ஸோ இந்த சாமி பேர் வந்து பெரிய கருப்பண்ண சாமி திருக்கோயில். பொம்பரை ரெட்டி பூசாரி.
பண்ணி பார்க்க முடியல. இந்த கோயில் அந்த எழுதி வச்சுருக்காங்க 1943ன்னு போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த கோயில் வந்து கட்டினது வந்து 1943லேருந்து இருக்குங்க அந்த கோயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. நம்ம போய் செருப்பு போட்டுக்கிட்டு வந்துடும். செருப்பு போட்டு நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். எல்லாம் பாருங்கள், ஃபால்ஸ் செம்மையாக இருக்குங்க. ஃபால்ஸ்லாம் சீனரி சூப்பராக இருக்குது. நம்ம இப்படி ஒரு வியூவை சுத்தமாக விட்டாச்சுங்க. அதனால் இப்போ தான் பார்த்தா மேலே வரதுக்கு வழி இருக்குது. நான் கவனிக்கவே இல்லை. இப்போதான் பார்த்தா இருக்குது மேலே இருக்க வியூ செம்மையாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்க. இதுதாங்க நம்ம வியூ பாயிண்ட் ஊராக சுற்றின்னு இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு ஆக்சுவலாக இது சும்மா மேகமூட்டத்தை கவர் பண்ணுறதுக்காக எடுத்த ஃபோட்டோங்க. எனக்கு மேகமூட்டம் அந்தளவுக்கு இருக்குதா வருதான்னு தெரில. அப்படியே சும்மா பார்ப்போம். நல்லா சூப்பராக இருக்குதுல்ல மேகமூட்டம் வச்சு. ஐயோ நம்ம இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த கோயில் வரைக்கும் வந்தோம். இது வரைக்கும் கூட இறங்கி வந்தோம். நம்ம கோயிலேருந்து இப்படி இறங்கி வந்தோம். அந்த இடத்துல நின்று அப்படியே போய்ட்டு ஆக்சுவலாக அப்படி நேராக வந்துருந்தோம்னா இங்கே பாருங்க ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம ஆனால் இறங்கிலாம் குளிக்க முடியாது. செமையாக இருக்குங்க ஃபால்ஸு. இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறோம். இன்னும் ஒரு 3 நாள் கூட நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க மாட்டோம் பொழுது. இங்கே பாருங்களா செம்மையாக இங்கே விவசாயம் பண்ணுறாங்க.
ஆனால் பாருங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த ஏரியாவில் நம்ம பார்க்கவே இல்லை. செம ஆழங்க. ஜாகிரதையாக நடந்து இது வரைக்கும் அவங்க கேபிஎஸ் பொழுது இதாக இருக்காங்க பாருங்க. மம்மி கை காட்ட ஹாய் சொல்லு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பாத்துலேருந்து இப்போ 3 நாள் இருந்துக்கோ நம்ம இதில் இறங்கி வரவே இல்லை பாருங்கள். அதான் டைமிங் இருந்தது. இப்போ இறங்கி வந்தப்போ தான் பார்த்து படிக்கட்டில் இறங்கி சன்னு இறங்கி வந்துட்டோம். அதெல்லாம் சூப்பராக இருக்குது மரம். நல்ல ஒர்த்தான ஏரியாங்க. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல ஒர்த்தான ஏரியா.